சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஸ்ரீமலாய வித்மகே கலகஸ்தாயி தீமகே தன்னோ வாராகி சோதியா. நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் கடகராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில ரொம்பவும் நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உருப்படியான ஒரு யோகம், நல்ல விதமான ஒரு வாய்ப்பை கொடுக்க போகும் 2 கிரகங்கள். அந்த கிரகத்தினுடைய பார்வையாலே இந்த பலனை கொடுக்க போதுங்க. உங்க வாழ்க்கையில விடுதலையும் நீங்க அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு சரியான ஒரு விதையும் போடுற மாதிரி 2 சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில நடைபெற போகுது. அது என்னன்றதை இன்றைய பதிவில் பார்த்துருவோம். பதிவா ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல். ஏற்கனவே கடகராசியில பிறந்த உங்களுக்கு குருவோட வக்ர நிவர்த்தி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்கல நான் சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், பிரஸ் பண்ணி பார்த்து பயணிச்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் என்ற வந்து தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்புறம் தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கடகராசியில் பிறந்த நண்பர்களே, கடகராசி கடகராசியின் ராசிநாதனை சந்திர பகவான். அதனாலதான் என்னவோ கடகராசிக்காரர்களுக்கு அன்பையும் பாசத்தையும் அதிகமா கொடுக்க தெரியும். அதே நேரத்துல எந்த ஒரு படிப்பா இருந்தாலும் சரி, கலையாக இருந்தாலும் சரி, அதிகமான அளவு கத்துக்கொள்ளவும் தெரியும். சொல் புத்தியோட சுய புத்தி உங்களுக்கு அதிகம் சொல்லலாம். அதனாலேயே சாமர்த்தியத்தனமா பல காரியங்களை செஞ்சு முடிச்சிருவீங்க. அப்படி இருந்தும் கூட யாருக்கிட்டையாவது ஒரு பிரச்சனையிலையோ அல்லது யாருக்கிட்டையாவது ஏமாறுறதுக்கோ வாய்ப்பு அதிகம் உங்களுக்கு. சரிங்களா? காரணமே உங்களுடைய இரக்கமும் அன்பும் பாசமும் தான் அதுக்கு காரணம். அதை மறந்துடாதீங்க. சரிங்களா? ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் உங்களுக்கு அன்பை கொடுத்தாலும் அளந்து கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய வாழ்க்கையில். சரி, இப்படிப்பட்ட உங்களுக்கு 2 கிரகத்தினுடைய பார்வை தொடர்பால் சில மாற்றங்கள் நடைபெற போது. குறிப்பா வேலை முதல் மாற்றங்கள் நடைபெற போது. உங்களுடைய கடகராசிக்கு 6ஆம் வீடு தனுசு. அதற்கு அதிபதி யாரு? குரு. அந்த குருவான் உங்களுடைய கடகத்திற்கு 12ஆம் இடம் மிதுன ராசியிலிருந்து அந்த தன்னுடைய வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா? இருக்க போறது 2 மாதங்கள் தான். ஏன்னா ஜூன் மாதம் அதே குருவான் பயிற்சி அடைஞ்சு கடகராசின் உங்க ராசியில வந்து உச்சம் அடைஞ்சிருவார். அப்ப 6ஆம் வீட்டை குருவான் பார்க்க போவது 2 மாதங்கள் தான். மேலும் இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது சனி பகவான். ஏன்னா உங்களுடைய கடகத்திற்கு 9ஆம் வீடான மீனத்திலிருந்து அவருடைய 10ஆம் பார்வை அதே 6ஆம் வீடான தனுசின் மீது பதிவு. இந்த 6ஆம் வீட்டை சுபகிரகமான குரு பகவானும் பார்க்கிறாரு, அசுபகிரகமான சனி பகவானும் பார்க்கிறாரு. இந்த 6ஆம் வீடு எப்படிப்பட்ட ஒரு வீடு? எதிரி கடன் நோயை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு 6ஆம் வீடு. மற்றும் வேலை வாய்ப்பை யாருக்கிட்ட நம்ம கைகட்டி நின்று வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 6ஆம் வீடு தான். சரிங்களா? இப்போ இந்த 2 கிரகம் பார்க்குது. பலன் எப்படி இருக்க போகுது? இந்த 2 கிரகத்துல என்ன மாறப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல மாறக்கூடிய விஷயம் வேலை தாங்க. கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா வேலையில ஒரு முன்னேற்றம், ஒரு பதவி உயர்வு கண்டிப்பா இருக்குது. காரணம், சனி பகவான் 9ஆம் வீட்டுல இருந்து 6ஆம் வீட்டை பார்க்கிறார். சரிங்களா? சனி பார்க்கும் இடம் பால் என்று சொன்னாலும் அவர் பாக்கிய சனியாக இருப்பதாலும் குரு பார்வை கிடைக்கிறதாலும் எந்த ஒரு நிறுவனத்துல கம்பெனியில பல வருஷமா நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அதே நிறுவனத்துல அதே கம்பெனியில உயர்ந்த பதவி கண்டிப்பா கிடைக்கும். அதே போல எந்த ஒரு தொழில்ல ரொம்ப காலமா இருக்கீங்களோ அந்த தொழில்ல இப்போ நீங்க ஒரு பிராண்ட் ஆகுறது, உங்களுடைய இமேஜ் உயர்றது, நீங்க பிரபலம் அடைகிறது, புகழ் அடைகிறது, நல்ல ஒரு தொழில ஒரு பிசினஸ் மேன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதே போல பல வருஷமா நான் அரசு வேலைக்கு முயற்சி பண்றேன், வெளிநாடு வேலைக்கு முயற்சி பண்றேன், இப்போ அது கிளிக் ஆகும், இப்போ அது சரியாகும். அப்படி இருந்தாலும் கூட சில உறவுகளை விட்டு பிரிஞ்சுதான் போகணும் இல்லையா? வெளிநாடு வேலை இல்ல கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறப்ப கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் இருக்கும். ஆனா அது ஒரு விதத்தில் பொருளாதாரத்துல ஒரு நன்மை செய்யும். ஓகேங்களா? நீங்க ஒரு கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு எதிரிகள் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு நோய் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கும்போது இந்த கிரகங்களுடைய பார்வையால் யோகம் கிடைக்குது. அந்த கடனை அடைக்கிறதுக்கு தேவையான வருமானத்தை தொழில் மற்றும் வேலை ரீதியாக கொடுக்குது. மற்றும் இது மட்டுமல்ல, 2 உறவாலும் கொடுக்குது. அது எந்த உறவு அப்படின்னா, தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள், சித்தப்பா பெரியப்பா போன்ற சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாகவும் அதே நேரத்துல உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் மூலமாகவும் பண வரவுகள் கிடைக்கும். பிள்ளைகளுடைய அதிர்ஷ்டம் மூலமாக ஒரு சொத்துக்கள் உருவாக்கக்கூடிய யோகங்கள் இருக்கு. ஓகேங்களா? வேலை மற்றும் தொழிலை தாண்டி இந்த 2 உறவாலும் சில பண ஆதாயங்கள் கிடைப்பதாலும் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீங்க தப்பிச்சுக்க முடியும். அதன் மூலம் வரவுகள் இங்கே உண்டு. இதற்கு அடுத்தபடியா மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது நோய் பிரச்சனைகள். கடகராசியில பிறந்த உங்களுக்கு இந்த புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் பெறதுல ஒரு சிக்கல் இருக்குது. அல்லது பரம்பரை வியாதி, எங்களுடைய தகப்பனார் பாட்டன் கூட்டம் எல்லாத்துக்கும் இருக்கு, எங்களுக்கு அதே பிரச்சனை வந்துட்டு இருக்குங்க அப்படின்றவங்களுக்கு அந்த நோய் பிரச்சனை தீரும். மேலும்
இரத்த புற்றுநோய், கேன்சர் சம்பந்தமான மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில கடகராசிக்காரங்க இருந்தாலும் அந்த பிரச்சனை இப்ப சரியாகும். சரியான ஒரு மருத்துவ முறை கிடைக்கும். அப்ப அந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுனால பரம்பரை வியாதி, கேன்சர் போன்ற பிரச்சனை நீங்கும். குழந்தை பாக்கியத்துக்குண்டான பிரச்சனை நீங்கும். கண்டிப்பா அந்த குழந்தை வாரிசு கிடைக்கும். ஸோ இதுக்கு என்ன உண்டு. அதே போல எதிரிகள் சம்பந்தமான பிரச்சனை ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்கேங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை நான் படிக்கிற இடத்துலயே தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் பர்சனாலேயே தேவையில்லாத பிரச்சனைகளை நான் மாட்டிக்கிறேன் படிக்கக்கூடிய இடத்துல இப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு சரி. ஸோ எதிரிகள் எங்க இருந்தாலும் அவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய கடகராசியில பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு இந்த குரு மற்றும் சனியன் பார்த்து கொண்டிருக்கனால பழைய பிரச்சனைகள் எப்பவுமே தொல்லை கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவங்க அவங்க இப்போ உங்களை விட்டு விலகுவார்கள். அவர்கள் இடம் மாறுவார்கள். ஸோ அதனால உங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதி இருக்கும். அந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, படிக்கிற இடத்துல நீங்க உங்க வேலையை சரியா செய்ய முடியும். ஓகேங்களா? ஸோ இது மட்டுமல்லாது அவங்களுடைய குணநலன்கள் மாறும். காரணம் குருவுடைய பார்வை. ஸோ எதிரியே நண்பனா மாறுறது, எதிரியே உங்களுக்கு ஹெல்ப் பண்றது போன்ற சம்பவங்கள் நடக்கும். ஸோ அதன் மூலமாக உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனை செஞ்சுட்டு நீங்க உங்க வேலையை சரியா நீங்க செஞ்சுக்க முடியும், காப்பாற்றிக்க முடியும். ஸோ அதுக்கு சான்சஸ் இருக்கு. படிக்கிற மாணவர்களுக்கும் தேவையில்லாத இந்த விளையாட்டு, இந்த வீர தீர செயல்கள், படிக்கக்கூடிய இடத்துல தேவையில்லாத சண்டை சச்சரவு போட்டு உங்க மேல ஏதாவது ஒரு கெட்ட அவப்பெயர் ஏற்பட்டிருந்தா அதெல்லாம் இப்ப சரியாகும். படிப்பை நீங்க ரீகண்டினியூட்டி பண்ண முடியும். திருப்பி தொடர்ச்சியா நீங்க படிக்க முடியும், பாஸ் ஆக முடியும். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடகராசியில பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமா உங்களுடைய மாமியார் வீட்டு வழிகளுடைய பிரச்சனை சரியாகி மாமியார் வீட்டுகளில் ஒரு சுபகாரியம் நடக்கும். மேலும் பெண்களுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். நீங்க மாமியார் வீட்டுக்கு போவீங்க, அதுக்கு யோகமான காலகட்டமா இருக்கும். அதே போல கடகராசிக்காரங்களுக்கு வெளி மாநிலம், வெளிநாடு, மாமியார் வீடு அல்லது வேற ஒரு ஊர்ல போய் குடி போறது அல்லது வேற ஒரு இடத்துல போய் வேலைக்கு புதுசா அப்ளை பண்றது, வேலை வாய்ப்பு வேற ஒரு ஊர்ல அமையிறது இப்படின்ற விஷயங்கள் கிடைத்தால், அந்த வாய்ப்பு உருவானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. ஏன்னா அடுத்து ஜென்மத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் அந்த மாற்றத்தில் நிரந்தரமான ஒரு வருமானத்தையும் நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுப்பாரு. புதிய உறவுகள் இந்த தருணத்தில் நிச்சயம் கிடைக்கும். பழைய உறவுகளுடைய குணநலங்கள் கண்டிப்பா மாறும். எதிரிகளும் நண்பனாக மாறக்கூடிய ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு காலகட்டம். அதனால உங்க வாழ்க்கையில் கூடிய கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு போன்ற பிரச்சனைகளை இப்ப சரி பண்ணிக்க முடியும். எதிரியும் கடனும் நோயும் கண்டிப்பா மாறும், குறையும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஒரு நேர காலகட்டத்தில் சனியோடைய பார்வை வேறு அங்க இருக்கு. அதை எப்பவுமே நீங்க மறந்துடாதீங்க. ஆனா 9ஆம் வீட்டுல இருந்து பாக்குறாரு. அப்போ உங்களோட வயது மூத்தவர்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரையும் அட்வைஸையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. மற்றவருடைய உதவி, ஆலோசனை கண்டிப்பா உங்களுக்கு தேவை. அதன் மூலமா பல பிரச்சனை உங்களுக்கு தீரும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்க. மிக முக்கியமா இந்த ஒரு நேரத்துல கடகராசிக்காரங்க செய்ய வேண்டிய ஒரு வழிபாடுகள் அப்படின்னு சொன்னா, வீட்டுல கூடிய பெரியோர்கள், அதுவும் கணவன் மனைவியா தம்பதியா இருக்கக்கூடிய 60 வயது 50 வயது தாண்டிய பெரியவர்களிடம் நீங்க ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் குறிப்பிட்டு அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினத்தன்று அந்த பெரியவர்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி அன்பளிப்பா கொடுத்து அவங்க காலில் இருந்து ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை செய்யும். அப்படி செய்ய இயலாதவர்கள் கண்டிப்பா நீங்க சேர்ந்து இந்த பிறை சூடி இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள், ஸோ காமாட்சி, ராஜராஜேஸ்வரி சொல்லலாம். தலையில் பிறை சூடி இருக்கும் கிரீடத்துக்கு மேலேயே. அப்படி பிறை சூடி இருக்கக்கூடிய தெய்வங்களை திருதியை திதி, அதாவது அமாவாசை கழிச்சு வரக்கூடிய 3வது நாள் அல்லது 5வது நாள் பஞ்சமி, ஒன்று திருதியை அல்லது பஞ்சமி திதி என்று அந்த பெண் தெய்வங்களுக்கு இனிப்பு வகை உணவுகளை நெய்வேத்தியமாக படைத்து வணங்குங்கள். அது பெரிதளவு உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய சுபகாரியத்தை நடத்தி கொடுக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவிகளை பெற்றுத்தரும். தவறாம இதை நீங்க பண்ணீங்க. சரிங்களா? ஸோ நல்ல நாம் இன்று கடகராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ண நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாய். எல்லாம் ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.